கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வருடத்தின் ஆரம்ப பகுதிகளிலே இந்த அற்புதமான செய்தி உங்களை நிச்சயமாய் ஆறுதல் படுத்தும். உங்களை ஆற்றி தேற்றி அன்பின் ஆண்டவர், அவருடைய அன்பின் ஆவியானவர் உங்களை அரவணைத்துக் கொள்ளுவார். இந்த நல்ல வார்த்தைகளின் மூலமாய் எங்கே நீங்கள் சிறைப்பட்டு போய், எங்கே நீங்கள் கஷ்டத்திலும் கவலையிலும் கண்ணீரிலும் இருக்கிறீர்களோ, என் அன்பு தேவ பிள்ளைகளை, அங்கே கர்த்தருடைய கரம் உங்களை அணைத்துக் கொள்ளும். கர்த்தரே உங்கள் உதவியாளராய், துணையாளராய், தேற்றவாளனாய் உங்களோட இருப்பார். நீங்கள் இனி அழுது கொண்டிருப்பதில்லை. ஐயா, உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்டு அவர் உருக்கமாய் உங்களுக்காய் இறங்கி உங்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைக்கிற அற்புதமான ஆண்டவர் என்பதை என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். அவர் உங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு உங்கள் அழுகையின் கூக்குரலையும் உங்கள் கண்ணீரையும் அவர் துடைத்து போடுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்கிற ஒரு அற்புதத்தின் நாள். இன்று ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்கிற நாள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஐயா, உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்கிற கர்த்தர் இன்று உங்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை. புலம்பல்கள் 1:2 சொல்லப்பட்டிருக்கிறது. ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள், அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது. அவளுடைய நேசர் எல்லோருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. அவளுடைய சிநேகிதர் எல்லோரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களுமானார்கள். ஓ, எத்தனை கொடிதான ஒரு சூழ்நிலை பாருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, வேத வார்த்தையிலே நம்முடைய சித்திரத்தை, நம்முடைய சூழ்நிலையை, உங்களுடைய காரியங்களை அப்படியாய் பரிசுத்த ஆவியானவர் வடித்து வைத்திருக்கிறார். ராக்காலங்களிலே அழுது கொண்டிருக்கிறாள், அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது. அவளுடைய நேசர் எல்லோருக்குள்ளும் அவரை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. ஓ குளோரி, எத்தனை கொடுமையான ஒரு காரியம் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. அவளுடைய நேசர்களில் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லப்பட்டபடியே இன்று உங்களை தேற்றுகிறவர்கள் ஒருவரும் இல்லாத ஒரு சிக்கலும் சிரமமுமான சூழ்நிலையிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ராக்காலங்களில் எத்தனையோ நாட்கள் நீங்கள் அழுது கொண்டே இருந்திருக்கலாம். அழுது ஐயா, தாங்க முடியாத பலகீனத்தோடு நீங்கள் ஒருவேளை நொடிந்து போய் தூங்கி இருக்கலாம், அல்லது தூங்காமல் விழித்திருந்த இரவுகள் எத்தனையோ இருக்கலாம். ஆனால் இன்று இந்த ஜெபத்தின் மூலம் கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்க முடியும், உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். நிச்சயமாய் அவர் அப்படியாய் செய்து உங்கள் நேசர்கள் யாவருக்கும் எவரும் உங்களை தேற்றுவார். இல்லாமல் இருந்தாலும் கூட, ஒருவேளை உங்களுடைய சிநேகிதர்கள் எல்லோரும் உங்களுக்கு துரோகிகளும் சத்துருக்களும் ஆனாலும் கூட கர்த்தர் உங்களோட இருக்கிறார். இந்த கர்த்தர் உங்களை எல்லா பிரச்சனைகள், ஆபத்துகள், உபத்திரவங்கள், சோர்வுகளிலும் இருந்து பாதுகாப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதே புலம்பல் 2:18 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. ஐயா, சீயோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றையும் பார்க்கிற, எல்லாவற்றையும் கேட்கிற நீங்கள், அறிந்திருக்கிற நீங்கள், எழுந்து ராக்காலத்திலே முதற் சாமத்திலே கூப்பிடுகிற அந்த உங்கள் கூப்பிடுதலின் சத்தம் ஆண்டவருடைய செவிகளிலே ஏறுகிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆண்டவரின் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிட்டீர்களே, நிச்சயமாய் அவர் உங்கள் கண்ணீரை ஞாபகம் பண்ணி நீங்கள் சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உங்களை காண அவர் வாஞ்சையாயிருக்கிறார். உங்கள் வெற்றியை, உங்கள் விடுதலையை, உங்கள் சந்தோஷத்தை காண நிச்சயமாய் கர்த்தர் வாஞ்சையாயிருக்கிறார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். எசேக்கியா என்கிறதான அந்த அற்புதமான ராஜா பாருங்கள், அவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று இருக்கிறதிலே அற்புதமான தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார். அவர் சொன்ன அந்த
செய்தியை கேட்டு ஐயா ஏற்றுக்கொள்ள முடியாத துடிதுடித்து போக செய்கிற மகா கொடுமையான அழுகையின், ஆபத்தின், துயரத்தின் செய்தியை கேட்ட அந்த மன்னன் அப்படியே சுவர் பக்கமாக திரும்பி, என் தெய்வமே ஐயா, என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேளும், நீர் எங்கள் கண்ணீரை காண்கிறவர், அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர், என்னுடைய ஆயுசு நாட்களை எனக்கு கூட்டி தரும்படியாய். அப்படியாய் அந்த மனிதன் உருக்கத்தோடும் கண்ணீரோடும் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் செய்த அந்த வேண்டுதல்களுக்கு பரலோகம் உடனடியாக பரலோகத்தின் பலகணிகள் உடனடியாக திறந்தது. மாத்திரமல்ல, பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம், ஓ மைட்டி காட், தேவன் உடனடியாக அந்த ஏசாயா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, இதோ நீ உடனடியாக போய் அந்த எசேக்கியாவுக்கு சொல், அவனுடைய ஆயுசிலே இன்னும் 15 வருடங்களை நான் கூட்டிக் கொடுக்கிறேன் என்று சொன்னாரே. ஒரே ஒரு ஜெபம், அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் செய்த ஒரே ஒரு ஜெபம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு ஜெபத்திலே 15 வருடங்களை வரவேண்டிய மரணத்தில் இருந்தும், ஆபத்தில் இருந்தும், நிற்கதியான சூழ்நிலையில் இருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுத்தாரே. ஆனால் இன்றும் நிச்சயமாய் இந்த அற்புதங்களின் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயமும் அற்புதமான காரியங்களை செய்வார். ஐயா, அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, வெளிப்படுத்துதல் 7:17 சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மேய்த்து உங்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சிக்கலும் சிரமலும் இல்லாத, எல்லா சத்துருக்களும் ஓநாய்களும் வலு சர்ப்பங்களும் இல்லாத ஜீவ தண்ணீர் அண்டைக்கு உங்களை நடத்துவார். தேவன் தாமே உங்களுடைய கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படியாய் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார். ஐயா, நிச்சயமாய் உங்கள் கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும் என்பதை உறுதியாய் நம்புங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. நிச்சயமாய் தாவீது சொன்னது போல 56:8 என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் அவருடைய கண்ணீர், ஐயா, உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் அவருடைய துருத்தியில் இருக்கிறது, அவருடைய ஞாபகத்தில் இருக்கிறது என்பதாய் நீங்கள் நம்புங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. நிச்சயமாய் நீங்களும் சொல்லுங்கள், ஐயா, எங்கள் கண்ணீர்களை, எங்கள் அலைச்சல்களை, எங்கள் பாதிப்புகளை, கஷ்டங்களை அறிந்திருக்கிற என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நீதி செய்யும்படியாய், இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் என்று நாம் கேட்டுக்கொள்ளுகிற வேண்டுதலுக்கு நிச்சயமாய் அவர் உருக்கமாய் இறங்குவார். நிச்சயமாய் உருக்கமாய் இறங்குவார். யோபு 16:20 சொல்லப்பட்டிருக்கிறது, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது, என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் என்று சொன்ன அந்த அற்புதமான யோபு, தாவீது, தானியேல் என்ற அற்புதமான யோசேப்பு என்ற அற்புதமான தேவ மனிதர்களில் எவரையும் அவர் கண்டுகிடாமல், எவருக்கும் ஆறுதல் செய்யாமல் இந்த தேவன் விட்டதே இல்லை. இன்று உங்களுக்கும் நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த வேளையிலும் பல்வேறு துக்கங்கள், துயரங்கள், ஆபத்துகளில் இருந்து இந்த வருட கணக்கிலே நடந்த எல்லா கொடுமையும், துன்பங்களும், ஆபத்துகளும், வருத்தங்களும், வேதனைகளிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை ஒரு புதிய ஆண்டிற்குள்ளே கொண்டு வந்த எங்கள் அற்புதங்களின் ஆண்டவர் இன்று அவர்களுடைய கண்ணீர்கள் யாவையும் துடைக்கும்படியாய், இன்றோடு இவர்களுடைய கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எங்கே எங்கே உம்முடைய பிள்ளைகள், இவர்களுடைய நேசர்கள் எல்லாம் இவர்களை கைவிட்டார்களோ, இவர்கள் நம்பி இருந்த ஜனங்கள் எல்லாம் இவர்களை கைவிட்டார்களோ, ஐயா, குடும்ப உறுப்பினர்கள் இவர்கள் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் துரோகிகளும் விரோதிகளுமாய் ஆறிப்போனது போல இவர்கள் சூழ்நிலைகளில் இருந்து இவர்களை விடுவிக்கும்படியாய் இவர்கள் அழுகையின் சத்தத்தை நீர் கேட்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உங்கள் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன் என்ற உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆட்டுக்குட்டியானவரே, இவர்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார் என்று சொல்லப்பட்டபடியே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் என் அன்பு சகோதர சகோதரிகளின் கண்ணீரை இன்றே இப்பொழுதே
துடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்பத்திலும் வெளியிலும் ஐயா, உள்ளேயும் வெளியேயும் சத்துருக்களை போன்று நேசிக்க வேண்டியவர்கள் எல்லாம் சத்துருக்களை போன்று விரோதிகளை போன்று கொக்கரிக்கிற இந்த நாட்களிலே என் தெய்வமே, உம்மையே நம்பி இருக்கிற, இரவும் பகலும் உம்முடைய சமூகத்தையே நம்பி இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சூழ்நிலைகளை மாற்றும்படியாய் இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளின் வியாபாரம், ஊழியம் மற்றும் தொழில் எல்லா விஷயங்களிலும் ஒரு மாபெரும் மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவனாகி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு ஒரு அற்புதமான இரவாய், ஒரு ஆறுதலின் இரவாய், ஒரு மனமகிழ்ச்சியின் இரவாய் மாறும்படியாய் என் தெய்வம் இவர்களோட சொப்பனங்களோட ஐயா, தரிசனங்களோட நல்ல வார்த்தைகளை தொடர்ந்து பேசும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கண்ணீர்கள் யாவையும் துடைக்கும்படியாய் ஐயா, குடும்பத்திலே நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள், நல்ல வேலைகள், நல்ல தொழில்கள், நல்ல வரவுகள், அவன் தீர வேண்டிய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் அதிசயங்களை செய்கிற உங்க கரம் இறங்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தரே உம்முடைய பிள்ளைகளுக்காக வழக்காடவும் யுத்தம் செய்யவும் இவர்களை பாதுகாக்கவும் ஆட்டி தேற்றி அரவணைத்து தேற்றரவு செய்யவும் நீரே இறங்குகிற ஐயா, நீரே உம்முடைய கரத்தை நீட்டுகிற பெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கட்டும். எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த முதலாம் நாட்களிலே, இந்த ஆரம்ப கட்டங்களிலே உங்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார். உங்கள் அழுகையின் சத்தம் அவருடைய செவிகளிலே ஏறிற்று. உங்கள் விண்ணப்பங்களை அவர் கேட்டிருக்கிறார். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள்.